எஸ்டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு பங்குனி மாதம் ஆதி பிரம்மோற்சவத்திலே 6ஆம் திருநாள் அன்று நம்பெருமாளும் கமலவல்லி நாச்சியாரும் உறையூரிலே சேத்தி கண்டு மழுகின்றனர். கமலையின் தரிசனமே கவலையின் நிராசனமாம், மணவாளின் மணமகிழ்வே மானுடரின் பெருவாழ்வாம்னு சொல்லுவார்கள். பெருமாள் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொன்னா லோகத்துக்கு க்ஷேமம். பெருமாள் எப்போ சந்தோஷப்படுவார் அப்படின்னா, ஒரு பக்தன் தான் சொன்னபடி நடந்தால் அப்படின்னா பெருமாள் பக்தனுக்காக சந்தோஷப்படுறார். அடுத்தது அந்த பக்தனை கடாட்சிக்கணுமானால் பக்கத்துல பத்தினியோட இருந்தால் பெருமாள் சந்தோஷப்படுறார். எந்த ஒரு ஆணுக்கும் பத்தினி இல்லை என்னால் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாதாரண மனுஷனுக்கே அப்படின்னு சொன்னா, திவ்ய தம்பதிகள் இருக்கும்போது நாம் சேவித்தோம்னு சொன்னால் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் என்பது அவ 2 பேருடைய சேர்த்தி